பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்கள், எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறாரா? உங்க ஜெபம் தாங்க கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? சீர்காழி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருக்கிற சர்ச் ஆஃப் க்ளோரி என்று சொல்லப்படுகிற சர்ச்சுக்கு முன்னாடி இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். கடந்த 3 நாட்களா இங்கதான் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அந்த இடத்துல ஒரு மெயின் ரோடு இருக்குது. அந்த மெயின் ரோட்ல தான் மெயின் ரோடு அதுதான். அங்கிருந்து சர்ச்சுக்கு வருது. அந்த பாலம் வழியா நடந்து சர்ச்சுக்கு வர்றாங்க. உங்க கையில ஒரு விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன். அந்த பாலம் சீக்கிரமா கட்டப்படணும். அது கவர்மெண்ட் பர்மிஷன் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு பாஸ்டர். அந்த பாலம் கட்டுவதற்கு ஆண்டவர் கவர்மெண்ட்ல நமக்கு பர்மிஷன் வாங்கி தரணும். அந்த பாலம் கட்டுவதற்காக ஜெபிங்க. அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. இந்த சபை மோல்டிங் போடணும். சீட்டாக தான் இருக்குது. மோல்டிங் போடணும். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. உங்க ஜெபம் தாங்க ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளை, சத்துரு நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நம்மளை ஆண்டவர் விடவே மாட்டார். நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை விழுந்து போயிட்டீங்களா? ஜெப வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள நிலைக்க முடியலையா? நான் விழுந்துட்டேன். உத்தமத்துல என்னால் நிற்க முடியல. நான் விழுந்துட்டேன். ஏதோ ஒரு இடத்துல நான் விழுந்து போயிட்டேன். வேத வாசிக்க முடியல. கர்த்தரோடு கூட இருக்க முடியல. நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு கலங்குறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே. சத்ரு நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டியது ஆண்டவர் ஒருவர் தான். அவர் சந்தோஷப்படணுங்க. அவர் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க வாழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். ஆகினால் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். நான் இருளில் உட்கார்ந்தால் அவர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க இருளில் நடக்கிறீங்களா? பயப்படாதீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேட்டும் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். விழுந்தாலும் அப்படியே விட்டுருமாட, தூக்கி எடுப்பார். இருளில் நடந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். ஆகையினால வசனத்தின்படி சாத்தானை பார்த்து பேசுங்க. ஏய், நீ சந்தோஷப்படாதடா சாத்தானே, நான் தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் என்னை எழுப்புவார் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். உங்களை எழுப்பி விடுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலையில உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க. விழுந்தாலும் எழுந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.